ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ரூல்ஸ் ஆல் ஏரியாவும் எப்படி ரூட் அடிக்குது அப்படின்றது தான். அது போட்டேன், பட் சவுண்டே கேட்கல. அதனால் திரும்ப இன்னொரு வீடியோ நான் மட்டும் தனியாக சோலோ ரன் மக்களே, இது சோலோ ரன். அதை நான் என் பாண்டு ஒரு 13 இன்ச்சு அதை வச்சு கன்று மட்டும் ஷார்ட் கன் வாங்கிட்டேன். நான் ரைஃபிள்லாம் நம்மகிட்ட புல்லட் இல்லை. ஸோ ஷார்ட் கன்னை வச்சு ஒரு கொஞ்சம் கோல்ஸு, அப்புறமா ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்னென்னா, நம்மளால் வந்து கண்டக்டர் வாங்கலாம். அதுதான் ஒரு சேலஞ்ச். ஆல் ஏரியா ரூட்டிங் அடிக்கிறதும், அதுவும் இல்லாமல் எப்படி கைஸ் இப்போ நம்ம அடுத்ததாக வாங்க போகிறது வந்து, இப்போ நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம போய்ட்டு கோல் தான் வாங்க போகிறோம். நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல், சரி நாய்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் நாய்ஸு. ஏன்னா இங்கே டிவி சவுண்ட் நிறையா இருக்குது. ஸோ வந்து நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மறக்காமல் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நாய்ஸ் கேட்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அடுத்த வில்லேஜுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் வர ஒரு யூனிகார்ன் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் ட்ரெயினை நிப்பாட்டினேன். காலைல போய் பார்க்குறேன். யூனிகார்ன் இருந்துச்சுன்னா சுட்டு நம்ம வந்து யூஎஃப்ஓ ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு யூனிகார்ன் வந்து என்னால் காட்ட முடியாது, என்ன நான் பண்ணிட்டேன். பட்டு ஒரு வேணா ஒரு கொஞ்ச நாள், ஒரு 5 நாள், ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு யூனிகார்ன் எப்படி பண்ணுறதுன்றதை வலிச்சிட்டா நான் எனக்கேவா இருங்க, நான் யூனிகார்ன் இல்லையான்னு காலைல கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, யூனிகார்னை கண்டுபிடிச்சிட்ட மக்களே, அங்கே பாருங்கள் மக்களே, அங்கே பாருங்கள் மக்களே. இருங்க, யூனிகார்னை இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, யூனிகார்னை இங்கே பாருங்கள். யூனிகார்னை நான் சொல்ல யூனிகார்ன் மாதிரி இருந்துச்சுன்னு. நம்மளோட டார்கெட் யூஎஃப்ஓ பண்ணுறது எப்படி, அதுதான் இப்போ யூஎஃப்ஓ தான் பண்ண போகிறோம் மக்களே. அது லைவாக உங்களுக்கு வீடியோவும் காட்டுறேன். வில்லேஜுக்கு போய்ட்டு கண்டினியூ அது கிடைக்கல, அவ்வளோதான். ஐயோ, வில்லேஜே முடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ராசா அதான் முடிச்சாச்சு. அப்புறம் போயிட்டு பாண்டு கலெக்டிங் டைம். அப்புறம் நம்ம செல்லம் யூனிகார்னை பார்த்துக்கோங்க. இதான் நம்ம செல்லம் யூனிகார்னு. அதான் யூஎஃப்ஓ அப்படியே வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி போட முடியலன்னா அடுத்த டைம் பதில். இவ்வளோ பெரிய வில்லேஜில் ஒரு லூட்டுமே ஒழுங்காக இல்லை. வில்லேஜை முடிச்சாச்சு. அது நைட் வேறு ஆயிடுச்சு, ஓடிட வேண்டியதான். இப்போ ப்ராப்ளமே கேஸ்டல் தான் அடிக்கிறது. நான் இது வரைக்கும் கேஸ்டல் அடித்து வீடியோ போட்டிருக்கேன் 2 வாட்டி. அது 2 வாட்டியுமே டியோவாக தான் அடிச்சிருக்கேன். இப்போ சிங்கிளாக அடிக்கணும். நான் அடுத்த ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண கைஸ். இந்த புது வீட்டில் வந்துச்சுல கைஸ் ஒரு சில ஆஸ், அதை தான் இப்போ நம்ம முடிக்க போகிறோம். வச்சுக்கோ, இதில் இருக்கு பாருங்கள், ஃபயர் ஆஸ். சொல்ல குட்டிங்க வா ராசா வா. அவங்களே போய் முடிச்சுட்டு வராங்க. கொஞ்சம் போர் அடிக்குது, போய் அவங்க முடிச்சுட்டு வராங்க. ஃபாஸ்ட் தான் பேசுறீங்களா? ஆஹா, இவனுங்களா? ரீலோட் பண்ணடா. ஆஹா, டேஞ்சரான பையன், டேஞ்சரான ஆளுங்க பாருங்க. ஃபயர்னால தான் இப்போ ஹெல்த் இல்லை
என்கிட்ட பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல வேலை. ஓகே, நிக்கோடஸில் லாபம் வருதான்னு பார்ப்போம் வாங்க. நிக்கோடஸில் லாபம் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஸ்டெர்லிங் வருது, ஆரம்பிச்சிருவோம் வாங்க. ஃபைட்டிங் ஆரம்பிக்குமா? ஏன்னா நமக்கு ஸ்டெர்லிங் முக்கியமாக மாஸ்க் வேணும். இப்போ பேர் மாஸ்கில் போயிட்டு கொஞ்சம் பாண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபைட்டிங் போடுவோம். அவன் என்ன பண்ண போவான்? 3 கால்லாம் வச்சுருக்கேன். செத்தனா அப்புறம் வேறு கேம் எனக்கு பயம் இல்லை மக்களே. நான் கேஷுவல் கூட சோலோ அடிக்கிறதுக்கு ரெடி. இந்த இடம் தான் ஃபைட் பண்ணும். பட் இப்போ வந்து 70,000 கிலோமீட்டர்லேயே இது வந்துச்சு. இதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி 50,000 கிலோமீட்டரில் வந்து இருங்க பாய். இதை வந்து இதை ஸ்டோர் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இது போட்டு அவ்வளோதான். பின்னாடி வா நல்லா பின்னாடி வா. ஆரம்பம் போட்டி தான் ஆரம்பம். ஸ்கூல் வாங்கடா காலி. கிட்ட போவானா? அவனே வந்து சுற்றுவான். அவ்வளோதான். முடிச்சு விட்ருவோம். காலைல நைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் ஸ்டே பண்ணிடலாம். கேம்பில் போய் ஸ்டே பண்ணுவோம். இங்கே தான் இருக்கும். இங்கே இந்த சைடு போகணும். இப்போ அங்கே இருக்கு பாருங்க, ஒரு மட்டும் சொன்னாங்க. அங்கே தான் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. யாரோ ஒருத்தங்க தெரில ரேண்டம் பர்சன் இது இப்போ போயின்னு வேணா வந்துடுவானுங்களே. நல்ல வேலை சாவல், அது வரைக்கும் சந்தோஷம். சம்பளத்துக்கு போட்டாரான் மட்டும் போட முடியும். நான் நைட் ஆகிட போகுது. ராஜா வாங்கணும்னா காலை போடுவான். அடுத்த வந்து பணம் சேர்த்துருவான். உனக்கு வந்தால் நமக்கு தான் இருப்பு. வேறு எதுவும் இல்லை. புல்லட்டு வேலையிற முடியும். இது தெரிஞ்சுருந்தால் நம்ம முன்னாடி பையா கிட்ட வந்தானே. இப்போ நம்ம ரொம்ப தூரம் போகணும். அவனுக்கு கொஞ்சம் எழுத்து அதெல்லாம் அங்கேயே போட்டுருவான். இப்போ அவன் செத்துருவான், கன்ஃபார்ம் செத்துருவான். சொல்லலை இந்த வாயில். என்ன இவனுங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நின்றுடுச்சுல பாட முடிஞ்சு மக்களே. போரு முடிஞ்சா? ஆஹா நைட் ஆகி விட்டானுங்கடா. என்னோட இதுவுக்கே போயிடுறேன் மக்களே. என் ட்ரெயினுக்கு நான் ஓடிடுறேன். எதுக்கு எனக்கு ரிஸ்க்கு? ஸ்பீடாக ஓடுறாடி. இப்போ முடிச்சு விட்டாங்கன்னா போங்க தான். ஸ்னேக்காயில் குடி சொல்கிறாங்க. ஸ்னேக்காயில் குர்றாடி. ஓடுறா. எவன் வந்தாலும் பார்த்து நம்ம வேலை பக்கத்துல இருந்துச்சு. அதை விட்டு இவ்வளோக்குன்னு ஓடுவாங்க. இன்னொரு நாள் வந்து நான் வந்து வேறு ட்ரை பண்ணுவோம். கண்டக்டர்லாம் வரலான்னு பேசினேன். பட் விட்டுட்டு என்ன பண்ணேன், கரெக்டாக எதனா ஒரு சிம்பிளான கேமாக விளாண்டு வீடியோ போட்டுருலாம். இருங்க, என்ன ஒரு கேம் கண்டுபிடிச்சி வரேன். இந்த ஒரு நாள் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். என்ன கேம் போடுவோம்?
ஒன்றுமே செட் ஆகலையே. இந்த ஆடு ஓபின்னு இருக்கிற மக்களே இது கொஞ்சம் விளையாடுவோம். இதில் வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாலாம் முடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட் தான். எவ்வளோ நாள் விளையாட முடியுதுன்னு பார்ப்போம். டெத்ரோயில் ஃபுல்லாலாம் தான் மக்கள் இருந்தேன். சரி முடிச்சிடும் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ போட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். காலை பசங்க வந்து முடிச்சு விட்டு போயிட்டேன். என்னென்ன பண்ணால் நடுவில் கேப்பில் ஆஹா நடுவில் கேப் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் முடிச்சாச்சு. ஈஸியாக ஆடலாம். அதுக்கு தான் மக்களை வர இதெல்லாம் ஈஸி. ஆஹா பாட்டுலாம் போடுறாங்கல்ல, பாட்டு போடுறானுங்க மக்கள். ஏன்னா ஆஃப் பண்ணி விட்டேன். நான் காப்பி ரைஸ் போட்டுருவானுங்க. ஈஸியான சேஞ்சரை எப்படி விடணும் அப்படின்றது என்னை பார்த்து கற்றுக்கோங்க. இங்கிட்ட ஒரு குதி, 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 இப்படி குதி 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 குதி. ஆஹா ரிவர்ஸில் போகிறான் இவன். இப்படிக்காக தானே போகணும். அங்கே ஏதோ ஒரு இருக்குது. அங்கே பாக்ஸாக போட்டு வச்சுருக்கானுங்க. அதை போகவே விட மாட்டேங்கிறானுங்கடா இவனுங்க. ஜம்ப்பு சரி அஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓவராக பண்ண அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்ருவேன் வேலை. ஆனால் டெத்ரோயில் எவ்வளோ ப்ரோ பிளேயர். நீங்கள் அவனை என் கூட விளையாடுங்க மகளே. நானும் உங்களுக்கு சேலஞ்ச் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். என்னென்ன சேலஞ்ச் வேணுமோன்னு யூஏடி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் வேணும்னா சொல்லுங்கள். பேசிஃபிஸ்ட்டு எல்லாமே நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. அதெல்லாம் நானே முடிக்கல, பட் உங்களுக்கு கூட சேர்ந்து நானும் முடிச்சிடுறேன். ஸோ பேசிஃபிஸ்ட்டு அந்த மாதிரி என்ன சேலஞ்ச் வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களுக்கு. கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 1K அடித்ததுக்கு நன்றி நண்பா. இதே மாதிரி இன்னும் நம்ம 2K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு வியூவர்ஸ் தான் வேணும். 2K வியூவர்ஸ் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்குறவங்களாம் சொல்கிறவங்களா அதுவும் இல்லாமல் லைக்கும் வந்து நம்ம லைக்கும் வந்து 200 லைக்ஸ் வரப்போகுது நமக்கு. பட் சப்ஸ்கிரைப் தான் நமக்கு வரவே இல்லை. மறக்காமல் லைக்லாம் போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்கப்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்க போது நீங்கள் தூங்கிட்டு இருக்க போது ஸ்கின் வாக்கர்ஸ் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்க போது இந்த ஷூட்டர் இருக்காங்களே, ஜாம்பியா இந்த மாதிரி வந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க நீங்கள் தான் ஸ்கின் வாக்கர்ஸ்ன்னு நினச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லை சுட்டு தள்ளுருவாங்க உங்களை தான். நீங்கள் தான் ஸ்கின் வாக்கர்ஸ்ன்னு நினச்சி உங்களை தான் சுட்டு தள்ளுவாங்க. போட எனக்கு ஹெல்ப்லாம் வேணாம், நானே முடிச்சிடுவேன். ஸோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இதில் நான் வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். என்ன சேலஞ்ச் அப்படின்னா மறக்காமல் உங்களோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் படிக்க முடியும். டெய்லியும் வீக்லி சண்டே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதில் 3 கமெண்ட்ஸ் படித்து நாங்கள் வீடியோ போடுவோம். அதுக்கு நீங்களாம் வீடியோவை கமெண்ட் பண்ணணும். உங்கள் பேரும் வீடியோவில் வரணுன்னா. ஸோ நீங்கள் எப்போ நம்ம 5K வியூவர்ஸ் அடிக்கிறோமோ, 5K இல்லை 10K வியூவர்ஸ் எப்போ அடிக்கிறோமோ அப்போ நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேங்க. இதுவே என் சத்தியம். நான் ஃபேஸ் ரிவீல் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு 10K அடித்து ஆகணும் நீங்கள். ஸோ 10K அடிக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி இதில் நாளைக்கு தான் எக்ஸாம் ரிவிஷன். நாளைக்கு தான் எக்ஸாமுக்கு ரிவிஷனு. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் டாஸ்கே முடிச்சிடுங்க. உங்கள் பேரெல்லாம் போட்டுருங்க. சரி அது கூட ஈஸின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல ஒருத்தங்க சொல்கிறீங்க, இப்போ ஏல ஆப்பிள்னு சொல்கிறீங்கன்னா பியில் ஒரு ஃப்ரூட்டு சொல்லி நான் ஆரம்பிக்கணும். இப்போ ஏல ஆப்பிள், இப்போ பியில் பனானானா ஆப்பிள் பனானா அந்த கேம்னா இருக்க மெமரி கேம் அதை நீங்கள் போடணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வேர்டில் ஒவ்வொருத்தர் போடணும். சரி இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள், இப்போ பியில் பனானா ஆப்பிள் பனானா அப்படின்னு போடணும். இப்போ சீலனா என்னது சீல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போடணும்.
ஸோ யார் எந்த டீம் முதல்ல முடியுதுன்னு பார்ப்போம். ரிப்பீட் ஆகக்கூடாது, சொல்லிட்டேன், ரிப்பீட்டே ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தான் போடணும். முடிகிறீங்களான்னு பார்ப்போம். என்னடா இது இப்படி இருக்கு மக்களே? ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஓய் ஐ ஐ ஐ ஆஹா முடிச்சு விட்டாங்க. போங்க, இது ரொம்ப கஷ்டம் தான். நான் இந்த டேக்கில் முடிக்கிறேன். இந்த டேக்கில் முடிக்கல, இதுவே இந்த டேக்கில் முடிக்கலாம். நான் மொட்டை அடிச்சிடறேன்டா. முடிச்சிட்டோம் முழு. அவங்களும் இப்போ லைக் த கேம்னு சொன்ன மாதிரி நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருவாங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். லேசர் இருக்கான்னு பார்த்துட்டே போகிறோம் மக்களே. சப்போஸ் நடுவில் லேசரை வச்சுவாங்கன்னா என்னத்த பண்ணேன் தான். கிழிஞ்சிச்சு. இது அதோட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் என்னோடய ஏதோ ஒன்று மக்களே. அடுத்து நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்லேயே தான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா வந்து நான் வேறுலாம் கேம் டவுன்லோட் பண்ணால் எனக்கு ஸ்டோரேஜ் போட முடியும் மக்களே. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்ல போகிறேன், ஒரு கதை, ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். இது ரியல் லைஃப் ஸ்டோரி மக்களே. என்ன கதை? அது ரொம்ப நாய்ஸ் இல்லை மக்களே, ரொம்ப நாய்ஸ் கேட்கல. ஓகே மக்களே, என்ன அப்படின்னா மக்களே, இந்த கிராணி கேம் நீங்கள் எல்லோரும் விளையாண்டுருப்பீங்க. கிராணி 1 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஹவுஸ் ரூம் இருக்குல்ல, ப்ளே ஹவுஸ் ரூமு, அதில் பார்த்தீங்கன்னா அதில் கை ரகம் இருக்கும்ல, ரத்த கை ரக, அப்புறமா வந்து ரத்த கை ரக, அப்புறமா இது அந்த பேஸ்மெண்ட் ரூம் இருக்குல்ல, கார் ரூமுக்கு மேல் ரூமு, அங்கே பார்த்தீங்கன்னா ரத்த கரையில் யாரும் இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும்ல, அந்த இழுத்துட்டு போனதை வச்சு நான் ஒரு கண்டுபிடிச்சேன். ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் சொல்கிறது போகும்போது அப்படியே சொல்லிட்டே போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த இதுவும் இருக்குல்ல, அந்த ப்ளே ஆஃப் ரூமோட இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குமா, அந்த டோர் கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு வழி வருமா, அந்த வழியான வந்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குமா. அதான் வீடிஜி கூட சொன்னார். அதான் நம்ம மொட்டை தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் கிராணிக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது கிராண்ட்பா எழுதுனது கிடையாது மக்களே. அது முதல்ல ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எழுதுனது. அந்த லெட்டரில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? நான் ஒரு வாட்டி விளாண்டுருந்தேன், சும்மா விளையாண்டுங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சேன். சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன். என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நான் திடீர்னு காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கார் நின்றுடுச்சு ஒரு ஃபாரஸ்ட்டில். அப்போ யாரும் எனக்கு யாருன்னு தெரில, பின்னாடி யாரோ ஒரு வயசானவங்க வந்து என் மண்டியிலே பேட் எடுத்து அடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்னால் இந்த ரூமை விட்டு தப்பிக்க முடியல, என்னையும் கொண்டுட்டாங்க. அதனால தான் இப்படி அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாழ்ந்தவங்க பேர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்படின்ற ஒன்று ஈஸ்டர் எக்குன்றது, இந்த ஒரு ஈஸ்டர் எக்கு கிராணியோட கேமில் இருக்குது மக்களே. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கே கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ரத்தக்கரைன்றது வந்து ரத்தக்கரை ஓகே மக்களே, வாங்க மக்களே. இப்போ வந்து இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு வாழ்ந்தவங்க கிடையாது. அப்பவும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்கள். இந்த இது இருக்குமா, ஒரு ரூம் லாக் ஆகிருக்குமா, கீழ் ரூமு, அதை இது இந்த காக்காவுக்கு சோறு வைப்பாங்களா, அந்த ரூமுக்கு கீழே ரூமில் ஒரு ரூம் இருக்கும்ல, லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ஆமரு இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் இருக்கும். அந்த ரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமர் அந்த மாதிரி எதனா பொருள், ஆமரு அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குமா, காக்கா ஃபுட்டு கூட ஒரு சில டைப் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, அது வந்து இது ஒரு சில பேர் வந்து உண்மைன்றாங்க, ஒரு சில வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மை தான் மக்களே. ஸோ இது வந்து உண்மை தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மை தான் மக்களே, கன்ஃபார்ம் இது உண்மை தான். நம்ம ஒரு மக்களே நம்மளோடதில் வந்து இது பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரீயாக ஒரு 3 பேருக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன்.
3 பேர்னா 3 பேர் கிடையாது, டாப் 3லேயே ஒரு செலெக்ஷன் வைப்பேன். யாருன்னா பெஸ்ட்டு 2 மெம்பர்ஸ்க்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அந்த இது கண்டக்டரு. ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்து நான் கண்டக்டர் தருவேன், 2ஆவதாக வர்றவங்களுக்கு வந்து நான் வந்து இது டாக்டர் தருவேன், ஓகேவா. 3ஆவதாக வர்றவங்களுக்கு வந்து மைனர் தர போகிறேன். ஸோ டாப் 3 ஆளுங்களுக்கு இதான் தர போகிறேன். கண்டக்டர் வேணா வாங்க, அது மாதிரி எந்த கரெக்டர் நீங்கள் கேட்குறீங்களோ தருவேன். பட் ஃபஸ்ட் செகண்டு தேர்டு வர்றவங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். அவன் செலெக்ஷன் என்னென்னா, யார் நிறைய வாட்டி அவங்க பேரை போடுறீங்க அப்படின்றது தான். நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன், யார் நிறைய வாட்டி பேர் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து கண்டக்டரும் கிஃப்ட் பண்ண போகிறேன். அவரோட ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் அது மாதிரி பேஜ் பின்னாடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து 2ஆவதாக மைனர் இல்லை டாக்டர் கிஃப்ட் பண்ண போகிறேன், ஓகேவா. இப்போ புரியுதா? புரியணும், புரிய வைப்பேன். புரியுதா மக்களே? அப்படி இல்லை, நீங்கள் எது வேணால் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எது வேணால் கேட்கலாம், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தருவேன். எல்லாத்தையும் ட்ரெயின் கிடையாது, கேரக்டர் தான். என்கிட்ட பட்ஜெட் இல்லை மக்களே, தான் கேரக்டர் கேளுங்க, நான் எந்த கேரக்டர் வேணால் உங்களுக்கு டெத் ரைட்ஸ் வாங்கி தரேன். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கேரக்டர் வாங்கி தர போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட இதுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் யார் முதல் சேலஞ்ச், கமெண்ட்டில் யார் நிறைய பேர் இல்லை நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இதுக்கு லைக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் டாப் 3 மெம்பர்ஸ்க்கு நான் தருவேன். டாப் 1 நீங்கள் ஜெயிச்சுன்னா சர்வ் லிஸ்ட்டாக இருக்கட்டும், வேம்பயராக இருக்கட்டும், அயன் கார்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு எதனா பற்றாக்குறை, எதனா சேலஞ்ச் அந்த மாதிரி எதனா முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சேலஞ்ச் எதனா அப்படி முடிக்கணும் அப்படின்னா என் கூட விளையாட வரலாம், நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வேணும், எனக்கு இந்த சேலஞ்ச் முடிக்கணும் ப்ரோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் கொடுத்துருக்காங்களே கமெண்ட் பாக்ஸ், இதை எப்படி இருக்கல இந்த கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சேலஞ்ச் பேசிவ் ப்ளஸ் முடிக்கணும், போனேஸ் ப்ளஸ் முடிக்கணும் அப்படின்னா முடிப்போம். அதுக்கெல்லாம் எனக்கு இருக்குது, கௌபை கிளாஸ் வாங்கிடுறேன்னா. ஆஃப் டைமில் நான் பாண்ட் சேர்த்து வச்சுன்னா இப்போ நான் சர்வ் லிஸ்ட்டு மேப் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நான் கௌபையும் வாங்கி வச்சிடுறேன். அதை வச்சு நான் நிறைய சேலஞ்ச் முடிச்சிருவேன். என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு தான் நான் வைக்க போகிறேன். மீடியம் வரைக்கும் அப்படியே போட அவ்வளோதானே. ஓகே, 20 ஸ்டேஜ் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே நான் நினைக்கிறேன். இவருக்கு பாருங்கள், எஃபர்ட்லெஸ்ஸு, ஈஸி, மீடியமு, ஆடு, சேலஞ்சிங்கு, டிஃப்ளிகட்டு, இன்சன்ஸு, எஸ்டீமு, அன்ரியலு, எரரு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மீடியம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பார்ட் 2ல் வந்து ஆடு டு டிஃப்ளிகட் வரைக்கும் முடிக்கலாம். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். காசு கேட்குறீங்க. ஓகே காய்ஸ், அடுத்ததை நம்ம இந்த கேம் விட்டு வெளில தான் போகிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் இந்த கேம் ப்ளே முடிய போகிறதான்னு நினைப்பீங்க? நாளைக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக சேர்த்து தான் இது இருக்க போகுது. அதாவது இப்போ 20 நிமிஷம் இதுனா இன்னொரு 20 நிமிஷம் நான் விளையாடணுங்களா, அதுக்கு தான் இப்போ நான் போகிறேன். இதை தொழில்நுட்ப கொஞ்ச நேரத்துக்கு வழியை சுத்தமா மாத்திடுவீங்க. இதால வழி போகுமே இல்லை. அப்படி வழி போகணும்னா ஓம்னிகேட் கேளுங்க. இதன் டைக்ளோபேட்டிக் ஃபார்முலா ஆழமாக சென்று வழியை வேறுடன் அழிக்கும். ஓம்னிகேட் இந்தியாவின் நம்பர் 1 பெயின் ரிகவரி ஜெல். மக்களை எஸ்கேப் ரன்னிங் 8ன்னு இருக்குல்ல, இது விளையாடுவோம். இது வந்து கொஞ்சம் 20 நிமிஷத்துக்குள்ளே முடியுற மாதிரி கேமுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத இப்போவே கூட கமெண்ட்டில் சொல்லலாம். 25 நிமிஷம் கூட ஆகலாம். 25 நிமிஷம் ஆச்சுன்னா கண்டிப்பாக 50 நிமிஷம் வந்துடும். பாஸ் ஃபைட் இருக்குது, பாஸ் ஃபைட் போடுவோமா? வாங்க பாஸ் ஃபைட்டுக்கு போவோம். முதலே நான் பாஸ் ஃபைட்டுக்கு போகிறேன். சரி ஓகே, அடி வாங்கணும்னா இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பாஸ் ஃபைட்டுக்கு போகலாம். பாஸ் அடிலாம் போட்டு காட்டுறாங்க, சஸ்பென்ஸாக எத்தனாம பாஸ் எடுத்துட்டான். அங்கே நிற்கிறாங்களா, அவங்க தான் பாஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. நானே வந்து
என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. ஆமாம் போடு அந்த பொண்ணு மாட்டிட்டாங்க மாட்டிட்டாங்க. ஐயோம்மா ஒன்று பிடிக்காங்க ஏன் விட்டாங்க போதான் எஸ்கேப் ஆகிட்டா. திரும்ப இழுத்து நிற்கிற நம்ம அந்த கேமை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நாம் இந்த இது முடிக்கும்ல, இந்த இடத்தையே முடிப்போம்ல, இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்குல்ல, ஃபுல்லாக கேம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து முடிச்சுட்டு வந்து நம்ம திரும்ப பாஸ் ஃபைட்டு வந்து ஒரு 2 வாட்டி உங்களுக்கு ஆடுறோம். மேஸ்க்குள்ளே கீழே குதிச்சு இறங்குவோம். இதான் மேஸ் ஸ்டார்டிங் இடம். குடுன்னு ஓடுவோம் வாங்க. ஆஹா இங்கே ஒரு ஃபேஸு சுற்று போட்டானுங்க. இந்த சைடு போவோம். வரட்டாம மீண்டூர் இந்த சைடு போவேன். அப்படி இந்த சைடு வருவேன். அந்த சைடு ஒருத்தன் குதிச்சிருடா. ஜம்பிங் ஜபாக்கு ஸ்கில்ரா இதெல்லாம். அதுதான் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். வரட்டாம மீண்டூர் இதுக்கு நான் சேர்த்தேன்னா நோ ப்ராப்ளம். அங்கே போகணுமே ஒருத்தரான். அப்படியே ஜம்பிங் ஸ்கில்லை போட்டுரு. எவனும் இல்லையே. ஆஹா பின்னாடி துரத்துறானே. இங்கே ஒருத்தன் மறைஞ்சு நின்று அடிக்கிறான். எஸ்கேப். இங்கே ஒருத்தன் நான் மறைஞ்சு நிற்கிறீங்க. வாரா தம்பி ஜம்பிங் ஜபாக்க. இவ்வளோ பெரிய மண்டையாக இருக்கு. வராதில் தம்பி. ஓ நோ ஓ மை கேட். வருமா தெரியாது மக்களே. இப்போ எல்லாம் தோர்த்துவானுங்களே. அங்கேயே தான் நிற்பானுங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறான். பார்த்துட்டான்டா தம்பி. டுருக்குள் பார்த்துட்டேன். இங்கே ஒருத்தர் இருப்பான். பார்த்துட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பான். பார்த்துட்டேன். இப்போ இங்கே போகக்கூடாதுன்னா இப்போ இந்த சைடு ஆரம்பிக்குவாங்க. அப்போ இந்த சைடு எங்கேயோ வழி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சைடு இங்கே இருக்க பாருங்க வழி. நம்மளே ட்ரோல் பண்ணுறானுங்க. இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அடா இத்தனை பேர் லைனாக இருக்கீங்க. வாடா வந்து வாங்கிக்கோங்கடா. முடிச்சு விட்டாங்க. திரும்ப இங்கே தான் ஸ்பான் ஆகும். நோ ப்ராப்ளம். வாடா அப்புறம் 2 கிராஸ் பண்ணிட்டு அப்படிக்கா குதிச்சு அப்படிக்கா ஓடிடணும். ஓகே எனக்கு புரிஞ்சு. வாடா 1 2 3 அங்கே போடா அங்கிட்டு மென்டல். இப்போ செத்தனா இவனுங்க தான் திரும்ப வட்டாமே பிடிக்க முடியலன்னா திரும்ப இவ்வளோ பெருசா வரா. நான் விட்டுருக்கேண்ணா அண்ணா நான் கேங்ஸ்டர்டா விட்டுருக்கேண்ணா. செக் பாயிண்ட்டு போடா மென்டல். அப்படி கெட்டு நினச்சியா போடா மென்டலி. ஐயோயோ யாரா இவன் நடுவில் இப்போ பெருசா அனாகுண்டா சைஸில் இருக்கான். பார்த்து தான் போகணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும். இப்போ இங்கே தான் உடச்சி வச்சுருப்பானுங்க. சொல்லலை. இப்போ இங்கேருந்து இப்படி ஜம்ப் போடணும். இங்கே எதனா உடச்சி வச்சுருக்காங்களா? இங்கே எதுவும் இல்லைல்ல. போகலாம் வாங்க. ஸ்டேஜ் 2க்கு போவோம். கண்டிப்பாக நம்ம இந்த கேமை முடிக்கிறோம். ஓகே 50 காயினி பெயிண்ட் 11 காயின் தான் வருது. ஸ்டேஜ் 2 3 சும்மாடி 10 ஸ்டேஜ் இருக்கா? ஓகே முடிப்போம் வாங்க. 10 ஸ்டேஜ் முடிச்சிடலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த சைடு போவோம். இந்த சைடு வந்துட்டான். அப்போ இந்த சைடு ஓடிடும். அதை முட்டிக்கிட்டான். ஓகே அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கலாம் தம்பி.
இந்த சைடு போனால் ஒரு செக் பாயிண்ட்டு இப்படி காப்போம். ஆஹா இந்த ஒரு நிற்கிறானே இப்படிதான் ஓடிடு. கரெக்டாக மாமி இந்த கேப்புக்குள்ளே பூந்துரு. இந்த கேப்புக்குள்ளே பூந்து அப்படிக்கா திருப்பி இப்படிக்கா பூந்துடணும். 2 ஏரியா இருக்குது மக்களே. இப்போ நம்ம இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா திரும்பிடலாம். திரும்ப அதே மாதிரியா? ஓகே ஓகே. இப்படி திரும்ப ஏமா இப்படிக்கா திரும்ப. யாஹா கண்டினியூஸாக இப்படியா? இந்த சைடு இருக்கலாம் அப்படி. ஓ ஷட் உயிரை எப்படியாச்சும் முடிச்சு விட்டாங்களா அப்போது? அப்படியே குச்சி அங்கே போயிடுற மக்களே. நான் போயிடுறா. டங்கு ஏறு மக்களை ரீசெட் பண்ணிட்டு வரேன். எதுவும் ஆயிடுச்சு. கரெக்டாக லேண்ட் பண்ணாமல் ஏன் தப்பு மாட்டிக்கிட்டேன். போக முடியாதுமா அப்படி. கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் இதுதான் தவறான செயல். நம்ம ஆனால் கண்டிப்பாக 10 ஸ்டேஜ்லாம் முடிக்க முடியாது. முடிக்கணும்னு சும்மா தான் சொன்னேன். ஆனால் நான் சும்மா தான் சொன்னேன். அப்படிதான் திரும்பிடா பாடி இப்படிக்கா போயிட்டு. ஓ அங்கே இருக்கிறானுங்களா நிறைய பேர். ஆனால் இந்த சைடு போகிறவங்கள இந்த சைடு வாங்குறாங்க. அந்த சைடு தான் அத்தனை பேர் இருக்கானுங்களா. இங்கே இருக்க பாருங்கள் செக் பாயிண்ட்டு. மென்டல் மாதிரி இருக்காங்க. ப்ரோ இந்த சைடு நான் வரல ப்ரோ. இந்த சைடு போகிற ப்ரோ. இப்படி வந்துட்டல மூணு நான் இந்த சைடு ஓடுறேன். ஓப்பன் பண்ணேன். ஓகே அப்படி இதுக்கு நீ சைடே வரலாமேமா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் இப்போ செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன்ப்பா. இதுக்கு நான் ஓடிடுறேன். அப்படியே இந்த சைடு முட்டு கொடுத்துட்டு நான் ஓடிடுறேன். ஓடுறேன் வட்டமாமே. அதுதான் ஸ்டேஜ் 3. வாங்க அப்படியே போகணும். கண்டினியூஸாக போவோம். அப்புறம் பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் தான் வரும். ஏன்னா எக்ஸாம் கண்டினியூஸாக இருக்குது. 19ஆம் தேதி வந்துடும் மக்களை. கண்டிப்பாக பார்ட் 2 போட்டுறேன். 19ஆம் தேதி இந்த கேம் முடிச்சிடலாம். ஒரு 5 ஸ்டேஜ் வரைக்கும் விளையாண்டு ஒரு 2 வாட்டி பாஸ் ஃபைட்டை போட்டு நம்ம கேம் முடிச்சிடலாம். அம்மா நான் பார்க்கவே இல்லைங்க. எப்படி வந்து நின்றுக்கலான்னு பாருங்கள் மென்டல் மாதிரி. பின்னாடி வருஷம் இந்த சைடு 2 பேர். நைஸ் எஸ்கேப். போங்கடாக்கிட்டு ஆத்தாடி லேயராக வராடிங்களே இருக்கு. ஆஹா 3 தலை. என்ன ராம் அப்படியே மாட்டி. ராமாயணம் இங்கே பாருங்களா. ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். டும் சாகு டட்ட சாகு. ஆஹா இவன் நம்மளோட பையமாக இருக்கான். வந்து ஓடிட்டேன்ல. பின்னாடியே வரான். இந்த சந்துக்குள்ளே போட்டுருவான். போடுறானே அப்படியே சுற்றுறது கண்ணாலே பண்ணிட்டு ஓடிடலாம். இப்படிக்கா ஓடுற அவன் வந்தாலும் பார்க்கக்கூடாதுடா. ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னடா இது இப்படி இருக்குது? ஓகே நான் இப்படிக்காவே ஓடிடுறேண்ணா. நான் எப்படி நான் பிடிப்பீங்கன்னா ஓடிட்டேன்ல. நான் ஒருத்தவங்க முட்டு சந்தில் வந்து முட்டிக்கிட்டேன். ஏன்ட்டு நான் முட்டு சந்தில் மாட்டி விட்டீங்களா? கண்டிப்பாக முட்டு சந்தில் மாட்டி விட்டானுங்க. இங்கே வந்துட்டானுங்க. பரவாயில்ல. இதுக்காக நமக்கு கிட்டத்தட்ட வருவான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு. இந்த சைடு போகக்கூடாது தான் பட் இந்த சைடு தானே போகணும். இப்படிக்கா ஓடிட்டு இங்கே ஜம்பை போட்டுருணும். அதனால் வர முடியாதுல்ல. இப்போ செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். கலர் ரூமாக இருக்குது. அம்மாட்டியோ இதுக்கு தான்டா ஜம்ப்புன்றது வேணுன்றது. ஐயோ இந்த வாட்டி முடிக்கிறேன்டா. இது 50 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் 5 ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். இவன் வருவான். அடுத்து இங்கே ஒருத்தர் வருவான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் வருவான். நான் ஆளை காணும். வரல போல். நம்ம செக் பாயிண்ட் முடிச்சுட்டு அந்த வேலையை பார்ப்போம். பாருங்க மகளே ஒரு கூட்டமே நிற்குது. வெயிட் பேசி தீர்த்துக்கலாம் ப்ரோ. அப்படி சொல்ல நினச்சிக்கலாம். விளக்க என்ன 4th ஸ்டேஜ். கமான் நம்மளால் முடிய மக்களை முடிச்சு விட்ருவோம். அடுத்ததாக லாஸ்ட்டாக 5th ஸ்டேஜை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பாஸ் ஃபைட்டு தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாஸ் ஃபைட் தான். 31 ரூபா இருக்குது. அதெல்லாம் வாங்க முடியுமா?
ரூபா சேர்த்து 10 ரூபாய்க்கு விங்ஸ் இருக்குது, 10 ரூபாய்க்கு மாஸ்க் இருக்குது, 10 ரூபாய்க்கு விங்ஸ் வைக்கிறேன்னா என்னால் பறக்க முடியுமா? பாருனா பறக்க முடியல. ஓ மாடி இப்படி இருந்தால் எப்படா நான் குதிக்கிறது? இங்கே இருக்கா வழி? ஓகே ஓகே அப்படி நில்லு நீ. அங்கே வச்சு நம்மளுக்கு டூப்ளிகேட் பண்ணுறானுங்களாம்மா, டூப்ளிகேட்டு. அம்மா அடி தென்னாம ரைட்டுக்கு வளர்ந்துருக்கானுங்க, தென்னாம ரைட்டுக்கு இருக்கிறானுங்க. கீழே விழுந்தாலும் மரணம் தான், அதுதான் மரணம் தான் நமக்கு. ஏற டக்குன்னு ஏறா. இவன் ஒருத்தன் லேடரில் ஏற மாட்டேங்கிறான். இல்லை டோரு ஓப்பன் பண்ணி விட்டு ஓடிடும். உள்ளே போகணுமா? ஆனா இது புட்டு வந்து நினைக்கிறேண்ணா. ஆமாண்ணா இது வந்து வேஸ்ட்டு தான், இதுக்குள்ளே போகக்கூடாதுண்ணா. நம்ம செகண்ட் டோருக்குள்ளே போவோம். செகண்ட் டோரில் 2 பேருக்கு என்ன வழி இருக்குது? இப்படிக்கா போவோம். கமான் இதனால ஒரு டோர் இருக்குது. ஓப்பன் த டோர் கரோ. என்ன இது? செக் பாயிண்ட் கரெக்ட் டோர். இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா திரும்பணும். நினச்சட்டா அப்படி தான் போகணும். இப்படிக்கா ஜம்பை போட்டுருப்பாரு. இப்போ இந்த வாட்டி பாருங்க மக்கள், ஜம்பை போட்டுருவாங்க. அப்படியே ஜம்பிங் ஜாபாக்கு தான், அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணி விட்டுணும். இந்த சைடு புந்து, அந்த சைடு புந்து, இந்த சைடு புந்து, இந்த சைடு புந்து, இந்த சைடு புந்து, இந்த அப்படியே இந்த சைடு புந்து அப்படி சுற்றணும். இத்தனை பேர் இருக்கானுங்க, எப்படி போகிறது? இதில் எந்த வழிடா இருக்கு? இந்த சைடு ஒரு வழி போகுது, ஆனால் யாருமே இல்லை. இப்படிக்கா பூந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படிக்கா வந்துட்டு செக் பாயிண்ட்டை பிடிச்சிடணும். இது செக் பாயிண்ட்டை பிடிச்சாதான் நமக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்ன இது காசு பண்ணீங்க? அம்மாடி நான் கூட ஒரு செகண்ட் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜை மட்டும் முடிச்சோன்னா அவ்வளோதான்டா. 5th ஸ்டேஜ் தான்டா. அதோட 5வது 5th to 10th வரைக்கும் அடுத்து பார்ட் 2வில் தான். ஓகேவா? இந்த சைடு போகக்கூடாது, இந்த சைடு தான் போகணும். 2 வாட்டி கொடுத்து நம்ம நல்லா கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் இது ஜஸ்ட்டு மிஸ் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். வழி இங்கே இருக்குது. டோர் எங்கே? நான் காண்ற டோர் எங்கே? அங்கே இருக்குது. பட் இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை அப்படி ஒரு ஜம்பை போட்டு இவன்லாம் ஒரு ஆளுங்க ஓடான்ட்டு பட்டாமே இட்டு பட்டு பொறே. ஓகே நம்ம 5th ஸ்டேஜ் வந்துட்டோம். பட் நம்ம 5th ஸ்டேஜ் விளையாட போகிறதே கிடையாது. அதனால் இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன வேண்டால், அப்படியே நம்ம வந்து பேக் டு த ஸ்டேஜ் ஆஃப் த கேஜுக்கு போகிறோம். எப்படி போகிறது? இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பாஸ் போயிட்டு போக முடியாதா? ஸ்டேஜ் 1க்கு போவோம். எங்கள் மக்களே லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு பாஸ் ஃபைட்டோட போட்டு முடிச்சிடுவோம் கேம் பிளேவை. வாங்க பாஸ் ஃபைட்டுக்குள்ளே போகலாமா? போயிட்டு மாஸ்க் காட்டுவோம் வாங்க. 8 தான் இருக்குது. அடிப்போம். புது யான்ஸ்டாரு வயிற்றுலே போய் பறக்க விடாங்கன்னா அவங்க என்ன போடு சாய் சைடான் வாயில அம்மாடி விட்டாண்டாது ஆத்தாடி பறக்க விட்டானுங்க கையால். ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுவோம். நான் போகிறேன் பார்த்துங்க. ஆத்தாடி மண்டை அம்மாடி அது சுத்தடி. ஆனால் கேஸ் ஆனால் இப்படி பண்ணுறீங்க. போர்டு வாய் கம்பர் வாய் 2 3 என்ன பார்க்கணும். எனக்கு எழுத்துல அவனுக்கு எழுத்துல
பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களை முடிச்சுங்க. அதுதான் பார்த்துக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான்னு வரும் மக்களே. ரெண்டோட ரெண்டு ஆனால் இவனையும் சூப்பராக இருக்கும். நான் டான்ஸ் பண்ண வேண்டாம். அது டான்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு வந்து டான்ஸ் பண்ண போடுவோம். அப்படியே பாரு ஒரு கிக்கு போட்டாங்க. பார்ப்போம். இந்த பாசம் மட்டும் முடிப்போம் மக்களே. ஓகேவா? கொண்டாடி சொன்னபடியே இருந்தா அதான் அதனால தான் வந்தேன். போடு ஆயில் போடு. நான் ஓடும்பேன். இடத்துல டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு. காலம் ஆகிட்டு பக்கம் டான்ஸ் போடு. ஐயோ சாப்பிட்றேன். கண்டிப்பாக சாப்பிட்றேன். நம்ம ஜெயிச்சிருக்கோம் மக்களே. ஸோ மறக்காம பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கடை கொஞ்சம் ஆளை கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டாட்டான்னு வரும். பாய் கைஸ் பை. இப்போ வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரா கோமாளிக்கான் எப்போ போடுங்க வேலை. ஆஹா சுத்த விட்டாலே போடுங்க. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கடை ஆளை போடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான்டாக வரும். பாய் கைஸ் பாய். ஓடி மென்டல் ஓடுற கைப்பில் ஐயோ படுத்தாலே. ஓகே பாய்.